ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து கொங்கு நாட்டு பருப்பு சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் பூண்டு போட்டுக்கலாம், கடுகு இந்த வெங்காயம் ஒரு 50 வெங்காயம் கருவேப்பிலை இப்போ வந்து வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம், 3 தக்காளி. உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், இந்த மாதிரி முழுசாக வெங்காயம் போட்டு பூண்டு இடித்து போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு முழுசாகவும் போடலாம், தட்டி போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து வதங்கிடுச்சு. இப்போ 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு. போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறிட்டேன். இப்போ 2 சேர்ந்து 1/2 டம்ளர் போட்டிருக்கோம். இப்போ அரிசி 1 டம்ளர், பருப்பு 1/2 டம்ளர், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். கொதி வரும். கொதி வந்தோடனே இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். நெய் சேர்த்தாச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போடணும். இப்போ வந்து மூடி வச்சு ஒரு சிம்மில் வச்சு 2 விசில் விட்டு எடுக்கணும். 2 விசில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. 6 விசில் போயிடுச்சு. பாருங்க, சூப்பரான பருப்பு சாதம், கொங்கு நாட்டு பருப்பு சாதம் தயாராகிடுச்சு. உதிரியே எப்படி வந்துருக்கு பாருங்க. சூப்பராக வந்துச்சு பாருங்க பருப்பு சாதம். நீங்களும் எப்படி இருக்கு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பரான அரிசி பருப்பு சாதம் கொங்கு நாடு ஸ்பெஷல் தயார். வாங்க.